ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் குட்டியோட பர்த்டே அன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிற வீடியோ ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க. அந்த வீடியோ தான் 2 டேஸ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பா பார்த்திங்கன்னா கேரட் அல்வா கேட்டிருந்தாங்க. அதுதான் அவங்களுக்காக மார்னிங் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேரட் அல்வாவோட வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 ஏஜ் கம்ப்ளீட் ஆகுது. மார்னிங் பார்த்திங்கன்னா 6th பர்த்டே செலிப்ரேஷனுங்கிற மாதிரி கேக் கட் பண்ணி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 ஸ்டார்ட் ஆகிறதுனால ஈவினிங் 7 ஹாட் இருக்கிற மாதிரி கேக் வெட்டி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். பாப்பாவுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னால் ரொம்ப பிடிக்குங்களா, அந்த ஃப்ளேவர் தான் இன்றைக்கி வாங்கி மார்னிங் கட் பண்ணிகிட்ருக்காங்க. மேடம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு சூப்பராக பாருங்கள், அழகாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் சிம்பிளாக தான் மார்னிங் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கட் பண்ணிவிட்டு எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த நைஃபை வாயில் வைக்கணும். அவங்களுக்கு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேடி அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தாங்க. அதுதாங்க அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. செம்ம ஹாப்பிங்க. மேடம் வீட்டுக்குள்ளேயே ஓட்டுன்னு ஓட்டுனாங்க. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் மழையும் பெஞ்சுதுங்களா, வீட்டிலேயே கொஞ்சம் நேரம் ஓட்டினாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் நாங்கள் 9 o'clock கோயில் போயிருந்தோம். பாப்பா கொஞ்சம் முருகர் பக்தி, முருகர் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் காடு. முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் கொங்கனகிரி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோவில் வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் போகும்போது 9:30 மேலே ஆயிடுச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரோம் கிரிவல பாதை மாதிரி இருக்குது. அங்கே சுற்றி வர கிரிவலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்க்குறோம், என்னடா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே, இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா அன்றைக்கி வைகாசி விசாகங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான தரிசனம், ஒரு அழகான தரிசனம் சொல்லணுன்னா அவ்வளோ அலங்காரமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும்னு. அந்த கூட்டத்தில் எங்களுக்கு சூப்பராக எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிரிவலம் வந்துட்டுருக்கோம். சுற்றி வர நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள். சுற்றி வந்தாச்சு, முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு அவ்வளோதாங்க. அப்புறம் கிளம்பிட்டோம். கோபுர தரிசனம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெட்டிங் டே, பர்த்டே இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோவிலுக்கு தான் மேக்ஸிமம் போவோங்க. மேடம் சாமி கும்பிட்டுட்டு முன்னாடி நிற்கிறாங்க. அவ்வளோதாங்க. அங்கேருந்து அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு, ஆஃபீஸ் போயாச்சு. அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா 1 o'clock பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நாங்கள் வெளியில் கிளம்பியிருக்கோம். எங்கேன்னா மகிழ்ச்சி கருணை இல்லம்ங்க. பாப்பா பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் பார்த்திங்கன்னா 6 to 7 இயர்ஸாக நாங்கள் இந்த மகிழ்ச்சி கருணை இல்லத்துக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே தான் இன்றைக்கி போயிருக்கோம். இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வீடியோ எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்ப, அதாவது இந்த விஷயம் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. எல்லாமே பார்த்திங்கன்னா முதியோருங்க, ஆதரவற்றோர். ரொம்ப, அதாவது ஒரு 20 மெம்பர்ஸ் பக்கம் தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க மெடிக்கல் கேம்புக்காக வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 20 மெம்பர்ஸ் தாங்க இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஃபுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் ஃபுட்டு கொடுத்தோம். இப்போ பாருங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போனோம்னா பாருங்கள் முன்னாடி எப்படி பெட்டெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டிக்கு பார்த்தா உடம்பு சரியில்லை, படுத்துட்டு இருந்தாங்க. அங்கே படுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த விஷயம் நான் எதுக்காகனா, இது எல்லாருமே இதன் மூலமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்த பக்கம் டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. எல்லா பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க ரெடியாக சாப்பிட்றதுக்கு. நம்ம போய் இன்னும் ஃபுட்டு பரிமாறினோம்னா அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. வடை, பாயாசம், ஸ்வீட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபுட்டு சொல்லியிருந்தோம். நான்வெஜ் சொல்லலான்னு நினச்சோம். அவங்க பெரியவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வடை பாயாசம் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வடை பாயாசம் தான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பாப்பா எல்லா பெரியவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஒரு
மனசுக்கு அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும். எவ்வளவோ தேவையில்லாத செலவுகள் நிறைய எவ்வளவோ செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் வந்து எல்லாருமே செய்கிறோம். ஃபுட்டுன்னு கிடையாதுங்க. நம்ம ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். மளிகை அவங்களே பார்த்திங்கன்னா ஃபுட் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு தேவையான மளிகை சாமான்கள் கூட நம்ம வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே என் பாப்பாவுக்காக ப்ரே பண்ணுறாங்கங்க. அது அப்படியே எங்களுக்கு பார்க்கும்போது உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ ரொம்ப இதாக இருந்துச்சு. பாப்பாவும் ரொம்ப ஆச்சரியமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவளை ஒரு 2 வயசில் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டே போகலை. நாங்கள் மட்டும்தான் போயிட்டு வருவோம். இப்போ இந்த வருஷம் அவள் போகங்காட்டி அவளுக்கே ரொம்ப நான் அவங்களுக்கு பரிமாறுறேம்மா, நான் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே அவளே தான் பரிமாறினா. பாருங்கள், எல்லோரும் இதை வந்து கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. எல்லோரும் இதை முயற்சி பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கருணை இல்லம் வந்து ஊத்துக்குளியில் இருக்குங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 o'clock பார்த்திங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்ட்டி அம்மா வீட்டில் வச்சுருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். காடை வந்து ஃப்ரைக்கு வந்து மசால் பரட்டி வச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நைட் டின்னர் இருக்குங்க. எங்களுது வந்து பெரிய ஃபேமிலின்னு சொல்லி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்லங்க 19 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த 19 மெம்பர்ஸ் கம்பல்சரி இருப்போம் நாங்கள். கேக்கு பாருங்கள், கேக்கு வெட்டியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 7:30ங்கும்போது ஆரம்பித்தாச்சு. 7:30க்கு கேக்கு வெட்டியாச்சு. இந்த தடவை இந்த இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த கேக் பார்த்திங்கன்னா அந்த கேக்கையே நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரே குட்டீஸ் 7-8 குட்டீஸுங்களாம் அப்படியே நின்றுட்டாங்க. எல்லாம் ரசமலாய் கேக்குங்கிறனால. இதில் பாருங்கள், என் சிஸ்டர் பொண்ணு வந்து என் குட்டிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு அந்த கிஃப்ட்டு. ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணால் சாக்லேட்டாக வர மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக ஐடியா பண்ணி அந்த கிஃப்ட்டு வந்து பண்ணியிருந்தாங்க அந்த குட்டி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேக் வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக்குங்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஒரு 10-20 ரசமலாய் மேலே வச்சுருந்தாங்களா. ஆளுக்கு ஒன்று வெட்டுறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு ரசமலாய் கேக் எடுத்துட்டாங்க. எல்லோரும் என் குட்டிக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. கேக் உங்களுக்கு அந்தளவுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக ரசமலாய்ங்க, செம்மையாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.